வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டெட் எக்ஸாம், அதாவது ஸ்பெஷல் டெட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷனும் ஏறத்தாழ ஒரு 80-90% நபர்கள் போயிட்டாச்சு. இன்னும் பார்த்தோன்னா வந்து ஒரு 10% நபர்கள் தான் இந்த அப்ளிகேஷன் போடாமல் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த எஸ்எம்சி டீச்சர்ஸ் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா அப்ரூவலுக்கு வந்து கொடுக்காமலே இருக்காங்க. அதாவது இந்த வட்டார கல்வியில் ஒரு சில மாவட்டங்களில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் அப்ளை பண்ண இல்லை, எங்களுக்கு இன்னும் அதுக்கான போதிய தகவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலை காரணமாக அப்ளை பண்ணுறதுக்கு செக்மெண்ட்டு மூவ் ஆகிடுச்சு. மோர் தென் ஒரு 90% பீப்புள் அப்ளை பண்ணியாச்சு. அப்போ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு ஜூலை 4 மற்றும் ஜூலை 5 தேதியில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாம் நடக்க போகுதுன்னா இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கிளியராக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ சார் இந்த 90 டேஸில் நான் என்ன சார் பண்ணணும்? ஏன்னா இந்த 90 டேஸில் தான் என்னென்ன நடக்க போகுது, எலெக்ஷன் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு சூழ்நிலை பார்க்க போகிறோம். இந்த கோடை விடுமுறைன்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது. அப்போ பசங்க நம்ம வீட்டிலேருந்து வெளியிலேருந்து பார்த்தோன்னா நபர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம வீட்டு பசங்க பார்த்தோன்னா வெளியில் போவாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் மேனேஜ் பண்ணி நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஏன்னா இருக்கிறது 90 நாட்கள் தான். 90 நாட்கள் இருந்தாலுமே நான் முழுசாக நம்ம கையில் இருக்க போகிறது ஒரு 45லேருந்து 60 நாட்கள் தான் நம்மக்கிட்ட இருக்க போகுது. 30 நாட்கள் சாதாரணமாக பார்த்தோன்னா சும்மாவே பார்த்தோன்னா எப்படியோ போயிடும். அப்போ இந்த நாட்களை எப்படி கையாளணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. முதல்ல என்னென்னா, நம்ம இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு மதிப்பெண் எவ்வளோன்னா 75 மதிப்பெண் எடுத்தால் நம்ம பாஸ். அதில் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த 75 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நாம் எந்தெந்த சப்ஜெக்டை படிக்கணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், எப்படி முக்கியத்துவம் கூட படிக்கணும், அதுதான் இன்றைக்கி எல்லாருக்கும் குழப்பமாக இருக்குது. ஏன்னா தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் புரியாது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த நாட்களை படித்தா எல்லாருக்குமே கற்றவனுக்கு கல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி எப்படி இருந்தாலுமே நம்ம அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டுனா அதை நம்ம படிச்சிடலாம். ஆனால் நம்ம படிக்கணும்னா அதோட தேவை நீடு வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்த முழுசாக பார்த்துட்டு படித்தோம்னா எளிமையாக பார்த்தோன்னா வெற்றி பெறலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு 90 நாட்கள் இருக்குது. இந்த 90 நாளில் என்ன பண்ணணும், எப்படி கொண்டு போகலாம் அழகாக பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இந்த பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ற 2 செக்மெண்ட்டாக இருக்குது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி எக்ஸாம், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி எக்ஸாம். அப்போ 90 நாளில் முதல்ல பேப்பர் 1க்கு என்ன சிலபஸ் 1 to 5 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க 1 to 5 சொன்னாலுமே நம்ம கேள்வி எங்கே இருக்குது, 6லேருந்து 8th வரைக்கும் பார்த்தோன்னா வந்து கேள்விகள் அதிகமாக இடம் பெறுது. 9th 10th பார்த்தோன்னா ஓரளவுக்கு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 6லேருந்து 8th வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்டை தெளிவாக படிக்கணும். அப்போ நம்ம எதை படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. எப்படி படிக்கணுன்றதை நம்ம பார்ப்போம். அதே போல் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 1 to 8ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணோம், ஆனால் 9th 10thலேருந்து கேள்விகள் பெரும்பான்மையாக இடம்பெறுது. ஒரு சில பார்ட்டுக்கு, அதாவது சோஷியல் அப்படின்ற ஒரு பார்ட்டில் 11th 12th பார்த்தோன்னா வந்து எஃபெக்ட் ஆகுது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம், இப்படி பண்ணால் நம்ம வந்து முடிக்க முடியும். இப்போதைக்கு நான் ஒரு 2 சப்ஜெக்ட் மட்டும் நல்லா படிப்பேன் சார், இருக்கிற 3 சப்ஜெக்டை நான் அப்படியே ஒரு கேர்லெஸ்ஸாக ஓரளவுக்கு படித்தா கூட நான் பாஸ் பண்ணேன் சார். ஏன்னா லாஸ்ட் டைமே நான் ஒரு கொஷின் 2 கொஷின் தான் விட்டேன், இந்த டைம் அதை தப்பு நான் நடக்கூடாது சார், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்பது அடிப்படையில் இது பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இதை ஈஸியாக பாஸ் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும். இதுக்கு என்னென்னா, அதை எப்படி கொண்டு போகணுன்னு தான் தெரியாமல் முடிச்சிட்ருக்கீங்க. அதுக்காக தான் இருக்க போது. ஃபஸ்ட்டு என்னென்னா பார்த்தோன்னா வந்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்மெண்ட் பார்த்துக்குங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, மேக்ஸு, இவிஎஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டு தான் நமக்கு இருக்க போகுது. அப்போ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பாஸ் பண்ணணும் முதல்ல புரிஞ்சுங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. தமிழ், இங்கிலீஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் பார்ட் இருக்குது. இந்த 2 லாங்குவேஜ் பார்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னம்னா, நம்முடைய தமிழ் மீடியம் சின்ன வயசுலேருந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க, தமிழ் எனக்கு நல்லா வரும் அப்படின்ற பார்ட்டி முழுக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இங்கிலீஷ், அதாவது பிஏ லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, தமிழை விட இங்கிலீஷ் நல்லா வரும். அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுன்னா லிட்ரேச்சர் பார்ட்டு. இந்த லிட்ரேச்சர் பார்ட்டில் எந்த பார்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத யார் முடிவு பண்ணணும்னா நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். இப்போ நான் இங்கிலீஷ்லேயும் நல்லா வரும் அப்படின்னோம்னா நீங்கள் என்ன பண்ணணும், 25 கேள்விகள் இங்கிலீஷ்லேருந்து எடுக்கிறதுக்கான வழியை செஞ்சிடணும். அப்போ இங்கிலீஷ் நல்லா வரும் சார், அப்போ தமிழ் எனக்கு சுத்தமாக வராது அப்படின்னும் போது அதை விட்டுட்டோமா அப்படின்னா நீங்கள் விடக்கூடாது. தமிழில் ஒரு சில பகுதிகளை பார்க்கும்போது எளிமையாக மதிப்பெண் எடுக்கலாம். குறைந்தபட்சம் நம்ம பார்த்தோன்னா வந்து 12லேருந்து 15 கேள்விகள் எடுக்க முடியும்.
50% கேள்விகள் நமக்கு சுத்தமாக தெரியலனாலுமே எளிமையாக பெற முடியும். அந்த வழி என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா 12லேருந்து 15 எடுக்கணும். அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, லாங்குவேஜ் பார்ட் அப்படின்னு எடுக்கும்போது இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறது யாருன்னா நீங்கள் தான். இப்போ எனக்கு தமிழ் நல்லா வரும் அப்படின்னு இருக்கிற நபர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், தமிழில் 25 கேள்விகள் எடுக்கிறதுக்கான வழி பண்ணணும். அதுக்கு என்ன வழி, 1 to 10th வரைக்கும் இருக்க புத்தகத்தை நல்லா படிச்சிடணும். படிச்சுட்டா நமக்கு என்ன வந்துடும், ஃபுல்லாக வந்துடும். லாஸ்ட் டைம் எப்படி கேள்வி வந்துச்சு அப்படின்னும் போது இலக்கணத்தை ஃபுல்லாக பேஸ் பண்ணி வந்துச்சு. ஆனால் அதுக்கு முந்தைய தேர்வுகள்லாம் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது இலக்கணமும் இருந்துச்சு, இலக்கியமும் இருந்துச்சு. சரி, இப்போ வர தேர்வு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதை யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்படி வேண்டுமானாலும் கேள்விகள் அமையலாம். அப்போ எப்படி கேள்வி அமைஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரெடி ஆகணும். அப்போ நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்றத நீங்கள் தெளிவாகிடுங்க. அப்போ தமிழில் 25 கேள்விகள் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அப்போ இங்கிலீஷில் என்ன பண்ணணும், ஏற்கனவே ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தா தெரியும். 12+18 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். அப்போ இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு 12 கேள்விகளை ஈஸியாக போட முடியும். அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நீங்கள் எவ்வளோ கேள்விகள் எடுக்கலாம், இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 40 கேள்விகள் நீங்கள் எடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, உளவியல் அப்படின்ற ஒரு பாடத்திட்டம் இருக்கும். இந்த உளவியல் பாடத்திட்டத்தை நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னோம்னா நம்ம பிஎட் படித்தோம்ல, அப்போ படிக்கும்போது இதை நம்ம படிச்சிருவோம். நான் எங்கே சார் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஐயா, பிஎட் படிக்காமல் எலிஜிபிள் இல்லை, எனக்கு தப்பு எடுத்துக்கூடாது. நம்ம படித்தோம், நம்ம காலேஜ் போகும்போது படித்து பல வருஷங்கள் ஆகிட்ருக்கும். 12 வருஷம் ஆகிட்ருக்கும், 5 வருஷம் ஆகிருக்கும். இப்போ ரீசெண்டாக முடித்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப நாள் முன்னாடி முடித்தவங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக மறந்துச்சு அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் சைக்காலஜி நம்ம 4 நாட்கள் அப்போ தான் நம்ம கூடவே பார்த்தீங்கன்னா பழகிருக்கு. அப்போ 4 நாள் நம்ம பழகுதுன்னா இப்போ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா, இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சுத்தமாக படிக்க வேலை அப்படின்னாலுமே நம்மளுடைய இத்தனை நாள் அனுபவ ரீதியாக பார்த்தோன்னா ஒரு 10 கேள்விகள் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா நம்மளோட வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு நான் கொடுப்போம் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு அந்த இருக்கக்கூடிய ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வீடியோவை நீங்கள் முழுசாக நீங்கள் சைக்காலஜி நீங்கள் பார்த்துட்டுனா 10 யூனிட்டுக்கான வீடியோவை நீங்கள் பார்த்துட்டுனா 15லேருந்து 20 கேள்விகள் எளிமையாக போடலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த பாட்டை படிக்காமல் போனால் எவ்வளோ கேள்வி போடலாம்னா 10 கேள்வி போட்டுடலாம். அந்த ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வீடியோவை நம்ம பார்த்துட்டு டெஸ்ட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம போனோம்னா எவ்வளோ கேள்விகள் நம்ம போடலாம், 15லேருந்து 20 கேள்விகள் போடலாம். இது நபருக்கு நபர் வேறுபடும். சரிங்களா சார், 20 கேள்விக்கு நான் மேலே போடணும் சார் அப்படின்னோம்னா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க, நம்ம இந்த தேர்வை என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம தகுதியாகிறதுக்கு தேவை, அவ்வளோதான். 20க்கு மேலே இல்லை, 30க்கு 30 நம்ம போட முடியும். 30க்கு 30 போடுறேன் நீங்கள் சைக்காலஜியில் உட்காந்திங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் வீக் ஆகிடுவீங்க. அப்போ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு இங்கே தேவை ஒரு 15லேருந்து 20 கேள்விகள். அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பண்ணால் போதும். சரிங்களா, அதே போல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம்னா இந்த கேள்வி வரும் வராதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தந்த தலைப்புகளிலிருந்து கண்டிப்பாக கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி அடிக்கலாம். இதுதான் கேள்வி, இந்த மாடல் போடுங்க, இந்த மாடல் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு கேள்வி, தனி வட்டிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், கூட்டு வட்டிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், எண்ணியிலிருந்து பார்த்தோன்னா கேள்விகள் இருக்கும், பகடைகளிலிருந்து கேள்வி இருக்கும், செலக்டாக எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம கேள்விகள் பொறுத்த வரைக்கும் இந்த கணிதம் பார்ட்டில் இங்கே இருந்தால் வரும். சார் கணிதம் எனக்கு சுத்தமாக வராது சார் அப்படின்னாலுமே நம்ம கொடுக்குற வீடியோக்கள் மட்டும் பார்த்தா போதுன்னா இருக்கும். ஏற்கனவே உங்கள் எல்லா வீடியோக்களும் பார்த்தோன்னா இன்றைக்கி பொதுத்தளத்தில் இன்றைக்கி எல்லாமே இருக்குது, நீங்கள் முழுசாகவே எடுத்து பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன, இந்த கணிதத்தை பொறுத்த வரைக்கும் 30 கேள்வியில் குறைந்தபட்சம் 15 கேள்வி போடலாம். ஏன்னா 23 தலைப்பாக மேக்ஸ் இருக்கும். ஸ்கூல் புக் பேஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 23-24 தலைப்பு இருக்கும். 15 கேள்விகளை எளிமையாக போடலாம். இதை நல்லா நான் போடுவேன் சார், எனக்கு மேக்ஸ் நான் அத்துப்படி சார் அப்படின்னா 30க்கு 30 போடலாம். நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆவரேஜாக இருக்கிறனால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னா 25க்கு கேள்வி பார்த்தோம் மேலே இந்த மேக்ஸ் பார்ட்டில் மட்டும் போடலாம். மேக்ஸ் வராதவங்க அப்படின்னாலுமே அவங்க 15 கேள்வி ஈஸியாக போடலாம். 1000 ரூபாய்க்கு 10% வட்டி, ஆண்டுக்கு வட்டி வீதம் மேலே கேட்டால் என்ன போக போகிறீங்க, 100 ரூபான்னு சொல்லிட்டு போட மாட்டிங்களா, அவ்வளோதான் கணக்கு. அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நுணுக்கங்கள் தெரியணும், அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதே போல் இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிப்பாங்க, சயின்ஸு சோஷியல். இப்போ இந்த பார்ட்டில் வரும்போது இதையும் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இப்போ எப்படி நீங்கள் லாங்குவேஜ் பார்ட்டில் யார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதே போல் தான் இங்கே சயின்ஸ் வரவங்களுக்கு சோஷியல் வராது, சோஷியல் வரவங்களுக்கு சயின்ஸ் வராது. அதாவது வராதுன்னா நம்மளுக்கு படிக்க வராது. அப்போ அந்த படிக்க வராதுன்ற இடத்துல இந்த 15 கேள்வி கேட்க போகிறோன்னா குறைந்தபட்சம் ஒரு 12 கேள்வி, 10லேருந்து 12 கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும். அப்போ சோஷியல் நல்லா வரும் சார் அப்படின்னா நீ ஒரு 12 கேள்விக்கு என்ன பண்ணணும், 10லேருந்து 12 கேள்விக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும்.
அதே போல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைப்புகள் இருக்குது. இந்த தலைப்புகள் மட்டும் படித்தா போதுன்னு இருக்கும். அந்த தலைப்பு மட்டும் படிச்சுன்னா ஒரு 5லேருந்து 7 கேள்விகள் நீங்கள் என்ன பண்ணலாம், போடலாம். ஆவரேஜாக நீங்கள் எடுத்தால் கூட குறைந்தபட்சம் 15லேருந்து 20 கேள்விகளை இந்த பார்ட்டில் போடலாம். புரியுதுங்களா? அப்போ என்னென்னா நீங்கள் எங்கே முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எந்த பார்ட்டுக்கு முக்கியம் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் முக்கியம். ஏன்னா இது நபருக்கு நபர் வேறுபடும். ஒரு நபருக்கு அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு இது வரும் எங்களுக்கு வராது அப்படின்றத. இப்போ நாங்கள் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இன்றைக்கி நடக்குது, நம்மளுடைய அகாடமி சார்பாக ஸ்கில் டெஸ்ட் நடக்குது. நீங்கள் அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். நீங்கள் எடுத்து கூட எழுதிட்டு, ஐயா இது மாதிரி நான் ஸ்கில் டெஸ்ட் எழுதுனேன், தமிழ் எவ்வளோ போட்டேன், இங்கிலீஷில் எவ்வளோ போட்டேன், மேக்ஸ் எவ்வளோ போட்டேன், சயின்ஸ் எவ்வளோ போட்டேன், சோஷியல் எவ்வளோ போட்டேன், நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த 3 சப்ஜெக்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த 2 சப்ஜெக்ட்டில் இதை மட்டும் படிங்க போதுன்ற அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜாகவோ டெக்ஸ்ட் மெசேஜாகவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இந்த சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. மீதி இருக்கிற 3 சப்ஜெக்ட்டோ 2 சப்ஜெக்ட்டோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஓரளவுக்கு அதில் முக்கியமான தலைப்புகளை மட்டும் டச் பண்ண போகிறோம். மற்றதெல்லாம் டச் பண்ணி டைம் பண்ண முடியாது. முழுசாக படிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான், எல்லோரும் படித்து தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அது மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பணியில் இருக்கோம். இன்றைக்கி தேவை இது ஒரு தகுதி சான்றிதழ். நம்ம அடுத்த தேர்வு நமக்கு நியமன தேர்வுன்னு ஒன்று இருக்க போது அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளோட யாருன்னு சொல்லிட்டு நம்ம தகுதி நம்மளுடைய யாருன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபுல் எஃபெக்ட்டு நம்ம காட்ட போகிறோம். 90 நாள், இந்த 90 நாளுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை சிறப்பாக பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இந்த பேப்பர் 1க்கு என்ன பண்ண போகிறோன்றது தெளிவாகிடுச்சு. பேப்பர் 2க்கும் பார்த்தீங்கன்னா அதே தான். இந்த பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கும் இதே ஃபார்முலா தான். தமிழ் என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷ் என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் என்ன பண்ணுறீங்க, சைக்காலஜி, இந்த 3 பார்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே செக்மெண்ட் தான். இப்போ இங்கே தான் வேரியஸ் ஆகும். பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியலிருந்து 60 கேள்வி வரும். சயின்ஸ் படித்தவங்களுக்கு மேக்ஸ்லேருந்து 30 கேள்வியும், சயின்ஸ்லேருந்து 30 கேள்வி, அது 60 கேள்வியாக வரும். இப்போ சயின்ஸ் படித்த நபர்களுக்கே என்ன பிரச்சனை ஆகுன்னா, ஐயா எனக்கு மேக்ஸ் வரும், எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் வரும் மேக்ஸ் வராது அப்படின்ற கேட்டகரியில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரி செக்மெண்ட்டை முடிவு பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், இந்த பாடத்திட்டத்தில் தமிழ் மேக்ஸ், தமிழும் இங்கிலீஷும் இந்த 2 பார்ட்டில் நம்ம எவ்வளோ கேள்வி சொன்னோம், 40லேருந்து 45 கேள்வி நம்ம எடுத்துடணும் அப்படி சொல்லிட்டோங்களா. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் எத்தனை கேள்வி சொல்லியிருக்கோம், 10லேருந்து 15 கேள்விகள் நம்ம எடுத்துன்னு சொல்லியிருக்குங்களா. இதெல்லாமே குறைந்தபட்ச மதிப்பெண், ரைட்டுங்களா. எனக்கு சயின்ஸ் வரும் சார், எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்ற நபர்கள் சயின்ஸில் குறைந்தபட்சம் எவ்வளோ போட்டணும், 20லேருந்து 25 கேள்விகளுக்கு மேலே போட்டணும். அதே போல் மேக்ஸு பொறுத்த வரைக்கும் எனக்கு வராது அப்படின்னாலும் இதே செக்மெண்ட் தான். இங்கே மேக்ஸ் போடும்போது நம்ம என்ன சொன்னோம், 15 கேள்விகள் ஈஸியாக போடலாம், அதுக்கான தலைப்புகள் இருக்குது. அப்போ 15லேருந்து ஒரு 20 கேள்விகள் தாராளமாக போடலாம். இப்போ மேக்ஸ் வரும் அப்படின்ற நபர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், சயின்ஸ் வராது அப்படின்ற நபர்கள் இதை உல்ட்டா பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் இதை உல்ட்டா பண்ணிங்கன்னா இது 2த்தையும் சேர்த்து எவ்வளோ வரும் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 40லேருந்து 45 கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 40, 45 போட்டோன்னா இது ஒரு 40, 45 நீங்கள் கணக்கு பண்ணால் கூட 85 ஒரு 15, 100 கேள்விகள் பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சார் நான் சயின்ஸ் மேக்ஸ் இல்லை, நான் சோஷியல் பேட்ச் சார், நான் எதுக்கு சார் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா நீங்கள் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மேஜர் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எடுக்க போகிறீங்களா, இங்கிலீஷ் எடுக்க போகிறீங்களா, 25 மார்க் நான் இதில் ஷோர் ஷார்ட்டாக அடிப்பேன் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. தமிழில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, தமிழை பார்த்துட்டு வர போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க. அது மட்டும் போதுமானதாக இருக்கும், எனஃபாக இருக்கும். அப்போ அதில் பார்த்து 40 எடுத்துகிட்டு போகிறீங்க. கூடவே சோஷியல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 60 கேள்விகள் நம்ம கேட்க போகிறாங்க. இந்த 60ல் 40 கேள்விகள் நமக்கு வந்தால் போதும். ஒரு சில 11th 12th போவோம், ஒரு சில கேள்விகளுக்காக 11th 12th முழுசாக படிக்க முடியாது. சரிங்களா? இப்போ இங்கே படிக்க முடியாது, இங்கே நேரம் அதுக்கான நேரம் இங்கே கிடையாது. அந்த நேரத்தை இன்னொரு சப்ஜெக்டில் கொஞ்சம் பண்ணிங்கன்னா கூட இன்னும் அதை விட அங்கே இருக்கக்கூடிய 1-2 கேள்வியோடு இங்கே அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் 60 கேள்விகள்னால் 60ல் 40க்கும் மேற்பட்ட கேள்விகளை எளிமையாக எடுக்கலாம். இதுக்கு என்ன, 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க பாடப்படத்தை முழுசாக ஒழுங்காக படித்தா போதும், நம்ம எடுத்துடலாம். அதே ஃபார்முலா தான். சரிங்களா? இப்போ இது எல்லாருக்கும் உண்டுமானதான், மொத்தமாக தான் இருக்க போகுது. இப்போ நம்மளுக்கு கொஷினே பார்த்தோன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்முடைய பார்த்தோன்னா அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. மாணவர்கள் பார்த்தோன்னா எழுதிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்கில் டெஸ்ட். சரி, எனக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் வேணும் சார், எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் எங்களோட தரம் பிரித்து எங்களை பார்க்குறதுக்கு இது யூஸாக இருக்கும் அப்படின்னா இது ஃப்ரீ டெஸ்ட் தான். யார் வேண்டாம் எழுதுனா உங்கள் ஸ்கில்லை நீங்கள் பரிசோதிக்கிறதுக்காகவே இந்த டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்கு கீழே இருக்கும். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் இருக்கும். அந்த டெலிகிராமில் போய் எழுதுங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார், நான் மெருகேற்றணும் என்ன, இப்போ தமிழ் சொல்லிட்டீங்க, தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டாலுமே
இப்போ எனக்கு அதை எப்படி நான் படிக்கிறது, எனக்கு வந்து வரைமுறை தெரியல அப்படின்னம்னா நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோன்னா வந்து மாதா பிதா குரு. மாதான்றது பார்த்தோன்னா டெட் பேப்பர் ஒன்றுக்கும், பிதா பார்த்தோன்னா வந்து டெட் பேப்பர் 2க்கும், குருவும் டெட் பேப்பர் 2 சயின்ஸ் சோஷியலுக்கும் பார்த்தோன்னா பேட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பேட்சை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன பண்ணுவோம், எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உண்டுமான தேர்வாக தான் அது இருக்கும். சரிங்களா? இப்போ பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாத்துக்கும் நான் ஈக்குவலாக தான் கொடுத்துருப்பேன். இப்போ என்னென்னா சிக்ஸ்த்து தமிழ், 6th இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு டெஸ்ட்டு இந்த வாரத்துக்கான டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். நீங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, நீங்கள் தமிழ் படிக்க போகிறீங்களா ஃபுல் ஃப்ளெஜ்டா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க, இல்லை இங்கிலீஷ் படிக்க போகிற அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. எதை ஒன்று முடிவு பண்ணுறீங்களா ஃபுல்லாக படிச்சுட்டு ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுன்னா ஒரு 100 கேள்வி நான் கேட்குறேன்னா 100லேருந்து 80 கேள்விகள் அசால்ட்டாக போடுவீங்க. எப்படி சார் அசால்ட்டானா, இங்கிலீஷில் ஒரு இப்போ தமிழ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா தமிழில் நான் ஒரு 50 கேள்வி கொடுத்துருக்கேன் அப்படின்னா 50 கேள்விக்கு 40 கேள்விக்கு மேலே போட்டுருங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வீடியோ கொடுத்துருவோம், அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 40 கேள்விகள் நீங்கள் போட போகிறீங்க. 80க்கு மேலே கேள்விகள் எங்கே போடலாம், ஈஸியாக மேஜர் சப்ஜெக்டில் போடலாம். சார் அடுத்து நான் சோஷியல் வரேன் சார், சயின்ஸ் வரேன் சார், மேக்ஸ் வரேன் சார், இது எல்லாமே நான் சொல்லியாச்சு. அவ்வளோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உண்டான கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன் சார் நீங்கள் எனக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு கொடுக்கலாம்ல, எனக்கு எது வருதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துப்பல அப்படின்னாலுமே இன்றைக்கி இங்கே படிக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு எங்கே வரலாம், நம்மளுடைய மெயின் எக்ஸாமில் அப்படியே பார்த்தோன்னா எஃபெக்ட் ஆகலாம். அந்த தெரிஞ்ச கேள்விகளை போடுறத விட தெரியாத கேள்விகள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கை கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எஸ்பெஷலி இந்த 90 நாட்களுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணும் சார், இந்த டெஸ்ட் பேட்ச் எனக்கு தேவைப்படுது, நிறைய தோல்விகளை நான் சந்திச்சிட்டேன் சார், என்னால் வந்து திருப்பி வந்து எங்களால் தோல்விகளை வந்து பார்க்க முடியல, ஏன்னா வெளி சூழ்நிலையில் எங்களால் வந்து மக்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியல, நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம யாருமே வந்து தகுதி இல்லாமலாம் யாருமே கிடையாது. நம்மளுடைய இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை தான் வந்து என்ன பண்ணுது, நம்ம அந்த தகுதியை வந்து பார்த்தோன்னா பெற முடியாமல் வச்சுருக்கு. நம்ம குடும்பம் இருக்குது, அடுத்த செக்மெண்ட் இருக்குது, அந்த ப்ரெஷர் வேலை பளு இருக்குது. என்ன தான் இருந்தாலுமே நம்ம படித்து ஏன்னா பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு திருப்பி வந்து நம்ம உள்ளே உட்காரும்போது படிக்கணுன்ற எண்ணமே பார்த்தோன்னா இருக்காது. அப்போ இதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா ஒரு சில டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே நீ எப்படி வெற்றி பெற்றலாம் யாரும் கேட்க போகிறது, வெற்றி பெற்றையா இல்லையா அது மட்டும்தான் கேள்வியாக இருக்க போகுது. அந்த கேள்விக்கு பதில் என்ன இருக்க போகுதுன்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வெறும் அந்த இருக்கிற டெஸ்ட்டு சொன்னதை படிச்சுட்டு அது இருக்கிற டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டு வந்தாலே போதும், 100% பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி கிடைச்சிடும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னம்னா நம்மளுடைய நம்பர் அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டெஸ்ட்டு ஷெடியூலும் உங்களுக்கான செக்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும், ஜாயின் பண்ணணும், பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறோம் எல்லா தகவலையும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. இது தொடர்ச்சியாக இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேட்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்ற விஷயம்லாம் உங்களுக்கு பேட்சிலே பார்த்தோன்னா வந்து தெளிவாக கொடுத்துட்டு வருவாங்க. மேலும் விவரங்களுக்கு நம்ம அகாடமி தொடர்ந்து பயணிங்க. நீங்கள் பயணிக்கும் போதே போதும், உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.